யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் லைக்கா நிறுவனத்தின் வீடு வழங்கும் விழாவில் ரஜினிகாந்த் பங்கேற்கக்கூடாது என இலங்கை தமிழ் அமைப்பின் தலைவரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். தற்போது தொலைபேசி வழியாக இணைந்திருக்கும் அவரிடம் அதற்கான காரணத்தை கேட்டறியலாம். வணக்கம் சார். இலங்கை தமிழர் நலனுக்கான விழாவில் ரஜினிகாந்த் பங்கேற்க இருக்கிறார். ஆனால் அதற்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள். என்ன காரணம் இதற்கு? கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக வடகிழக்கு மாகாணங்களின் பல்வேறுபட்ட மாவட்டங்களில் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடந்து வருகின்றன. காணிகளை விடுவிக்குமாறும் காணாமல் போனோர் சம்பந்தமான முடிவுகளை கூறுமாறும் தாய்மார்கள் வீதியோரங்களில் தொடர் போராட்டங்களாக பகலாக போராடி வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலை நீங்கள் பார்த்தீங்க, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை போன்ற சகல மாவட்டங்களிலும் காணிகளை விடுவிக்குமாறும் பிள்ளைகளை காட்டுமாறும் அது சம்பந்தமான பதில்களை கூறுமாறும் பாரிய போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகையானது எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே அவர் இங்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு இந்திய அரசாங்கத்துடன் தொடர்புகள் இருக்கின்றது. இந்திய அரசாங்கத்திற்கூடாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுத்து இந்த மக்களது காணிகளை 67,000 ஏக்கர் காணிகளை இராணுவம் தன்வசம் வைத்திருக்கின்றது. இந்த காணிகளை விடுவித்து மக்கள் குடியேற ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். நான் நம்புகின்றேன் இங்கு வருவது என்பதிலும் விட டெல்லியில் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்துடன் பேசி அதற்கான அழுத்தங்களை ரஜினிகாந்த் கொடுப்பாராக இருந்தால் நிச்சயமாக அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகைக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. அவர் ஈழத்திலும் அவருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது பெண்கள் ஆண்கள் என்ற வித்தியாசமின்றி பகலான போராட்டங்கள் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதனை விடுத்து இவ்வாறான ஒரு கூட்டத்தை 150 வீடுகளை கொடுப்பதற்கான ஒரு கூட்டத்திற்காக வருவது என்பது இன்றைய சூழ்நிலையில் ஆரோக்கியமானதாக படவில்லை. ஆகவே அவருடைய வருகை ஒன்றில் அவர் பிற்படலாம். அதற்கு முன்பாக நிச்சயமாக இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை திரு ரஜினிகாந்த் மேற்கொள்வாராக இருந்தால், அதே போன்று லைக்கா நிறுவனமும் மேற்கொள்ளுமாக இருந்தால் அதுதான் இன்றைய எங்களது தேவையாக இருக்கிறது. சார், தமிழர் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்த மாதிரியான அழுத்தத்தை ரஜினிகாந்த் கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய நட்பின் அடிப்படையில் இலங்கை அரசாங்கத்திற்கு யுத்தத்துக்கு பிற்பாடு மிக பெருந்தொகையான காணிகளை இராணுவம் இன்னும் தன்வசம் வைத்திருக்கின்றது. ஐநா சபைக்கு கொடுத்த உறுதிமொழிகளின்படி கூட இந்த காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஆகவே திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிரதம மந்திரியுடன் பேச முடியும், இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை கொடுக்கும்படி கேட்க முடியும். இதை விரைவாக இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும்படி கேட்க முடியும். ஆகவே அந்த விடயங்களில் அவர் கவனம் செலுத்துவாராக இருந்தால் நிச்சயமாக அது மிக மிக வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கும். சார், நீங்க இப்ப குறிப்பிடும் போது கூட ரஜினிகாந்திற்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, ஆனாலும் தமிழர் பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு அவர் இங்கே வந்தால் நாங்கள் அவரை இன்முகத்தோடு வரவேற்போம் என்று கூறியிருக்கிறீர்கள். இது சம்பந்தமாக ரஜினிகாந்திற்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் ஏதேனும் எழுதியிருக்கிறீர்களா, அனுப்பியிருக்கிறீர்களா? நான் இதுவரை நாங்கள் நேரடியாக கடிதம் எழுதவில்லை. நாங்கள் நேற்றுத்தான் எங்களுக்கு இந்த செய்தி கிடைத்தது, இவ்வாறு வர இருக்கிறார் என்று. ஆகவே அந்த வகையில் என்றால் நாங்கள் கடந்த ஒரு மாசமாக மிக பாரிய அளவிலான போராட்டங்கள் வீதியோரங்களில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அவரது வருகை என்பது எமது போராட்டங்களை பாதிக்கும் என்ற ஒரு பயம் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வரக்கூடாது என்றும் மாறாக இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர் எடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம்.